பத்ம புராணத்தில் உள்ள வைசாக மாத மகாத்மியம் 27ஆம் நாள் கதை. வைசாகத்தில் செய்ய வேண்டிய செயல்கள். சூத மாமுனிவர் கூறினார். உயர் ஆன்ம நாரதரின் இந்த வார்த்தைகளை கேட்டு வியப்படைந்த அரச முனிவரான அம்பரீஷர் இந்த வார்த்தைகளை கூறினார். அம்பரீஷர் கூறினார், மகாமுனிவரே, மார்கசீர்ஷம் போன்ற புனித மாதங்களை விட்டுவிட்டு வைசாக மாதத்தை மற்ற எல்லா மாதங்களையும் விட உயர்ந்ததாக நீங்கள் ஏன் புகழ்கிறீர்கள்? வைசாகம் ஏன் ஸ்ரீ மகாவிஷ்ணுவிற்கு மிகவும் பிரியமானது? அதில் என்ன சடங்குகள் செய்யப்பட வேண்டும்? கொடுக்கப்பட வேண்டிய வரங்கள், செய்யப்பட வேண்டியவை என்ன? செய்யப்பட வேண்டிய தவம், செய்யப்பட வேண்டிய மற்றும் தெய்வங்கள், அதில் அழைக்கப்பட வேண்டியது என்ன? முனிவரே, தங்கள் தாமரை போன்ற பாதங்களின் தூசியால் சுத்திகரிக்கப்பட்ட எனக்கு உங்கள் அறிவுரையின் மூலம் தயை கூர்ந்து கருணை காட்டுங்கள். பெரிய முனிவரே, நீங்கள் மட்டுமே வாழ்க்கை முறையை அறிவீர்கள். நீங்கள் மனிதர்களை மத வாழ்க்கை முறைகளிலிருந்து விடுவிக்கிறீர்கள். நீங்கள் முழு உண்மையையும் அறிவீர்கள். வாழ்க்கை முறையை கற்பிக்கிறீர்கள். நீங்கள் ஒரு ஆசிரியர், நாங்கள் ஒரு பயிற்றுவிப்பாளர். நீங்கள் ஒரு சிந்தனையாளர், நீங்கள் மற்றவர்களை மதிக்கிறீர்கள். நீங்கள் ஒரு முதலாளி, சிறந்த முனிவரை சமமாக விநியோகிப்பவர்கள். புனித நூல்களை அறிந்தவர்களால் நினைவு கூறப்படுகிறார்கள். சபதங்கள், தியாக அமர்வுகள், தவம், பரிசுகள் மூலம் பெறப்படும் அனைத்து பழங்களும் வாழ்க்கை முறையில் கொடுப்பதன் மூலம் பெறப்படுகின்றன. முனிவரே, மற்றொருவரை தூண்டுபவர் ஒரு புனித இடத்தில் நீராடும் பலனிலும் தவத்தின் பலனிலும் அவர் தூண்டப்படுபவர் பெரும் பலனிலும் பங்குதாரர் ஆவார். மற்றவர்கள் முதன்மையான மக்கள் செய்வதை செய்கிறார்கள். மக்கள் அவர்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட அதிகாரத்தை பின்பற்றுகிறார்கள். எனவே அந்த அற்புதமான வாழ்க்கை முறையை எனக்கு கற்பிக்க, அதாவது தயை கூர்ந்து எனக்கு கூற கற்பிக்க தாங்கள் தான் தகுதியானவர் ஆவீர்கள். இடத்திற்கும் சந்தர்ப்பத்திற்கும் ஏற்ற ஒரு ஆசிரியரின் அறிவுரையை பெறுவது கடினம். ராஜ்யத்தை பெறுவது போன்ற வேறு எந்த பொருளும் இல்லை. அது உங்களை சந்திப்பது போல நம்மை, அதாவது என்னை குளிர்விக்கிறது. சூதமா முனிவர் கூறினார். பின்னர் சிறந்த முனிவர் நாரத மாமுனிவர் வெண்மையான புன்னகையால் பிரகாசிக்கும் பற்களுடன் அம்பரீஷ மன்னரிடம் கூறினார். நாரத மாமுனிவர் கூறினார், அரசரே, கேளுங்கள். உலக நன்மைக்காகவும் உனது நன்மைக்காகவும் பிரம்மதேவரிடம் நான் முன்பு கேட்ட வைசாக மாதத்தில் செய்யப்பட்ட சடங்குகளை நான் கூறுகிறேன். பாரதத்தில் பிறப்பது கடினம். அதைவிட கடினம் மனிதனாக பிறப்பது. மனிதனாக பிறப்பதை விட ஒருவரின் சொந்த வாழ்க்கை முறையின்படி நடப்பது மிக கடினம். அரசரே, அதைவிட கடினம் வாசுதேவ பக்தி. அங்கே ஸ்ரீ மகாவிஷ்ணுவிற்கு பிரியமான வைசாக மாதம் கடினமானது. அந்த மாதத்தை கடந்து விதிகளின்படி நீராடல், பரிசுகள் வழங்குதல், பிரார்த்தனை செய்தல் போன்ற செயல்களை செய்பவர்கள் பாக்கியவான்கள் மற்றும் அதிர்ஷ்டசாலிகள். அவற்றை காண்பதன் மூலம் மட்டுமே மத புண்ணியத்தை விரும்பும் பாவிகள் இறைவனிடம் பக்தியால் சுத்திகரிக்கப்பட்டு பாவங்களிலிருந்து விடுபடுகிறார்கள். மாக மாதத்தில், அதாவது மாசி மாதத்தில் விதிகளின்படி நீராடியவர்கள் 1 கோடி ஆண்டுகளாக நந்தன தோப்பில் விளையாடுகிறார்கள். உலகில் சமுத்திரத்தை போன்ற ஏரி இல்லை என்பது போல பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவிற்கு பிரியமான வைசாகத்தை போன்ற வேறு எந்த மாதமும் இல்லை. அசுத்தத்தை அளிக்கும் வைசாக மாதம் வராத வரை பாவங்கள் மனிதர்களின் உடலில் இருக்கும். 11ஆம் நாளில் தொடங்கி அந்த மாதத்தின் மீதமுள்ள 5 நாள்கள் முழு மாதத்திற்கும் சமமாகும். பல்வேறு பொருட்களுடன் அசுரனை கொன்ற பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவை வழிபட்ட மக்கள், அன்போடு வழிபட்டவர்கள் தங்கள் இருப்பின் பலன் பெற்றுள்ளனர். வைசாக மாதத்தில் நீராடி உயர்ந்த இறைவனை முறையாக வழிபடுவதன் மூலம் இன்னும் கடினமான ஆதாயம் என்ன கிடைக்காது? அரசரே, கொடைகள் கொடுக்காதவர்கள், நெருப்பில் காணிக்கை செலுத்தாதவர்கள், பிரார்த்தனை செய்யாதவர்கள்,
புனித இடத்தில் மரணத்தை சந்திக்காதவர்கள் அனைத்து பாவங்களையும் அளிக்கும் பகவான் ஸ்ரீமன் நாராயணரை குறித்து சிந்திக்காதவர்கள் இருப்பது பயனற்றது. ஒரு கஞ்சத்தனமான மனிதனிடம் செல்வம் இருந்து அவன் கொடைகள் கொடுக்காமல் இறக்கும் போது அவனது செல்வம் பயனற்றது. ஒரு நல்ல குடும்பத்தில் பிறப்பு ஒரு புனித இடத்தில் நீராடி தவம் செய்வதன் மூலம் பெறப்படுகிறது. ஆனால் அரசரே, இவற்றில் எதுவும் ஒரு மனிதனுக்கு பரிசுகள் வழங்காவிட்டால், அதாவது சேவை செய்யாது வைசாக மாதத்தில் 5 தினங்களில் வழக்கமான நீராடல் ஒரு நல்ல குடும்பத்தில் பிறப்பதன் முக்கியத்துவத்தின் காரணமாக பல்வேறு வகையான செல்வங்களும் பெறப்படுகின்றன. அரசரே, ஒரு நல்ல மகனே, நல்ல குடும்பம், செல்வம், தானியங்கள், சிறந்த பெண்கள், நல்ல பிறப்பு, வலியற்ற மரணம், நல்ல இன்பங்கள் மற்றும் அனைத்து வகையான இன்ப பொருட்களும் பாதுகாக்கப்படுகின்றன. அரசரே, அந்த கடவுளின் அருளால் உயர் ஆன்மா கொண்ட பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணு நாராயணர் கொடைகள், தாராள மனப்பான்மை, சிறந்த தைரியம் மற்றும் விரும்பிய சாதனைகள் ஆகியவற்றை வழங்குவதில் அதிக அன்பு ஏற்படுகிறது. கார்த்திகை அல்லது மாக மாதமான மாசி மாதம் அல்லது வைசாக மாதத்தில் நீராடி மதுவை கொன்ற பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவை மிகவும் பக்தியுடன் வழிபட்டு தனது திறனுக்கு ஏற்ப கொடைகளை வழங்கி இந்த உலக இன்பங்களை அனுபவித்த ஒரு மனிதன் பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் இடத்தை அடைவான். சூரிய உதயத்தில் இருள் மறைவது போல பல பிறவிகளில் செய்த பாவங்களின் தொடர், அதாவது வைசாக மாதத்தில் நீராடி மறைந்துவிடும். சுயமாக பிறந்தவரே, அதாவது பிரம்மதேவரே இந்த வார்த்தைகளை கூறினார். ஸ்ரீ மகாவிஷ்ணு மாதவ, அதாவது வைசாக என்ற பாதத்திற்கு ஒரு பெரிய நாணயத்தை கொடுத்தார். மேலும் யமனின் வார்த்தைகளை இரகசியமாக கருத்தில் கொண்டு அதை மனித உலகத்திற்கு கூறச் செய்தார். எனவே அரசரே, இந்த வைசாக மாதம் வந்தவுடன் பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் பக்தர்கள் புனித நீரில் நீராடி கங்கை, ரேவா, யமுனை அல்லது சாரதாவை மனிதர்களை தூய்மைப்படுத்த அனுமதிக்க வேண்டும். சிறந்த அரசரே, சூரிய உதயத்திற்கு முன் எழுந்து புனித உத்தரவின்படி தெய்வங்களின் தலைவனான முகுந்தனை அல்லது மதுசூதனனை வணங்கி மகன்கள், பேரன்கள் மற்றும் செல்வங்களுடன் அனைத்து விரும்பிய உயர்ந்த இன்பங்களையும் அனுபவித்து தவம் செய்தால் ஒருவர் வற்றாத சொர்க்கத்தை பெறுவார். மகிமை வாய்ந்தவரே, இதை அறிந்து நீராடி முறையான சடங்குகளின்படி பகவான் மதுசூதனனை வழிபடுங்கள். குறிப்பாக வைசாக மாதத்தில் கோவிந்தன், நாராயணன், அனாமயன் ஆகியோரை வழிபட்டால் மகிழ்ச்சி, மகன், செல்வம் மற்றும் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் பதவி கிடைக்கும். அரசரே, தெய்வங்களின் கடவுளான ஸ்ரீ மகாவிஷ்ணுவை வணங்கி பாவங்களை அழிக்கும் பெருமாளை வழிபட்டு ஒரு மனிதன் சைத்திர பௌர்ணமி நாளில் இந்த விரதத்தை தொடங்க வேண்டும். கட்டுப்பாடுகள் மற்றும் கட்டுப்பாடுகளுடன் தனது திறனுக்கு ஏற்ப, அதாவது கொடுத்து இந்த நாள்களில் சாப்பிட தகுந்த உணவை உட்கொண்டு வெற்று தரையில் உறக்கம் கொண்டு பிரம்மச்சரிய விரதத்தில் இருந்து உடல் தவம் போன்ற முறைகளால் மெலிந்து பகவான் ஸ்ரீமன் நாராயணரை பக்தியுடன் மனதில் தியானித்து வைசாக பௌர்ணமி தினம் வந்தவுடன் தேன், எள் போன்றவற்றை வழங்க வேண்டும். அவர் தலைமை பிராமணர்களுக்கு பக்தியுடன் உணவு மற்றும் பரிசுகளுடன் ஒரு பசுவையும் கொடுக்க வேண்டும். நீராடும் போது ஏற்படும் குறைபாட்டை குறையாக கருதி பிராமணர்களிடம் வேண்ட வேண்டும். அரசரே, அம்பரீஷ சக்கரவர்த்தியே, உலகத்தின் அதிபதியான பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவிற்கு லக்ஷ்மி தேவி எப்படி பிரியமானவரோ அதேபோல் வைசாக மாதமும் மதுசூதனனுக்கு பிரியமானது. 12 ஆண்டுகளாக ஒவ்வொரு வைசாகத்திலும் சடங்குகளின்படி நீராடிய ஒரு மனிதன் தன் திறனுக்கு ஏற்ப பகவான் மதுசூதனனை மகிழ்விக்க அதை முடிக்க வேண்டும். அரசரே, பிரம்மதேவரின் வாக்கிலிருந்து நான் முன்பு கேள்விப்பட்ட வைசாக மாதத்தின் இந்த மகத்துவத்தை, முக்கியத்துவத்தை நான் தங்களுக்கு கூறினேன். 27ஆம் நாள் வைசாக மாத மாகாத்மிய கதை இனிதே நிறைவடைந்தது.